வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் வெளிவந்த சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல் ஐக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய இரு திராவிட கட்சிகளும் தங்களுடைய மிகப்பெரிய கூட்டணி பலத்தை வைத்து இந்த ஒரு தேர்தலை சந்தித்து வெற்றியை கண்டுவிடலாம் என்ற ஒரு கணக்குகளை போட்டு கொண்டிருக்கிறது அதிமுக மற்றும் திமுக. அப்படி கூட்டணி பலத்தை வைத்து வெற்றியை பெற்றாலும் அது மிகப்பெரிய அளவில் வெற்றியாக இருக்கும் அப்படின்றதையும் உறுதிப்பட பார்த்தீங்கன்னா நம்புகிறார்கள் இரு திராவிட கட்சிகளும். அந்த வகையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக மற்றும் தேமுதிக, அமமுக, அதனைத் தொடர்ந்து மதிமுக, மக்கள் நீதி மையம் போன்ற அடுத்தடுத்த கட்சிகள் பெரும் விதத்தில் சிறிய சிறிய அமைப்புகள் என இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாமக, அதிமுக, பாஜக, அமமுக, அதனைத் தொடர்ந்து பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில கட்சிகள் என சிறிய சிறிய அமைப்புகள் என அனைத்து விதமான ஆதரவுகளையும் ஒரு கொடுக்கக்கூடிய கழகங்களும் அமைப்புகளும் திமுக அதிமுக இரு கட்சிகளுக்கும் ஆதரவை தெரிவித்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது இவர்களுடைய பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்ற தொகுதிகள் என்னென்ன, 234 தொகுதியிலும் குறிப்பிட்ட கட்சிகளுக்கு குறிப்பிட்ட தொகுதிகளில் ஆதரவு மட்டுமே இருக்கும். அனைத்து தொகுதிகளுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவு இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஏனென்றால் ஒரு தொகுதியிலும் ஒரு கட்சிக்கான ஆதரவு அங்கு அதிகமாகவும் இருக்கும், கணிசமாகவும் இருக்கும், பெரும்பான்மையாக இருக்கும். அந்த பெரும்பான்மையை தட்டி தூக்கும் விதமாக தான் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை அங்கு காமிக்க காய்களை நகர்த்தி வருகிறது திராவிட கட்சிகள். அந்த வகையில் தற்பொழுது இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக விளங்கக்கூடிய பொதுமக்கள்கள் தங்களுடைய ஆதரவை யாருக்கு செலுத்தலாம், தற்பொழுது டோக்கன் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு போடலாம், அவங்களுக்கு போடலாம், இவங்களுக்கு போடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலும் ஒரு யோசனையிலும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள்கள். ஸோ அந்த வகையில் தற்பொழுது பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய முடிவுகளை மாற்றக்கூடிய சூழலில் அரசியல் கட்சிகளுடைய பயணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கருத்தியல் ரீதியாகவும் வாக்குறுதிகள் ரீதியாகவும் மக்களின் அடிப்படையான விஷயங்கள் மீதுமாகவும் கூறி அவர்கள் மூலமாக பரப்புரையை மேற்கொண்டு அதன் பிறகு நாம் வெற்றியை பதிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு சில அரசியல் தலைவர்களும் தலைமைகளும் கட்சிகளும் இருக்கிறது. அந்த நோக்கத்தில் தற்போது தாவேகா நாதாகா வேறு ஒரு அரசியலை செய்தாலும் கூட அதிரடியான அரசியலை கையில் எடுத்து அதிமுகவா திமுகவா பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இரு கட்சிகளும் அரசியலை மும்முரப்படுத்தி இந்த ஒரு 2026 தேர்தலை களம் பிடித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக திமுகவுக்கு கிட்டத்தட்ட 60% அளவில் பார்த்தீங்கன்னா தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொகுதிகள் குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் பெரும் கணிசங்களாக ஆங்காங்கே இருக்கிறது என்றே சொல்லலாம். கூட்டணி கட்சிகளுக்கான பலத்தின் மூலமாக வெற்றி வாய்ப்பு கைகூடி வருகிறது இந்த ஒரு 2000 தேர்தலில். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.